அம்மா சொல்லுங்கக்கா. பழைய சாமான் இல்லக்கா, எங்க வீட்ல பழைய சாமான் எதுவும் இல்ல. இல்லம்மா, அக்கா பழைய சாமான் போட்டாங்க, அவங்கள கொஞ்சம் கூப்பிடுமா. சரிங்கக்கா. அக்கா, என்னடி? அவங்க உன்னை கூப்பிட்டாங்க. என்னக்கா? அதான் காலையில சாமான் கேட்டீங்க, போட்டல்ல, காசும் கொடுத்துட்டீங்க, எதுக்கு திரும்ப திரும்ப வீட்டுக்கு வரீங்க? இல்லம்மா, பணம் கொஞ்சம் பேசினா போதுமே உடனே காசு உதவின்னு வந்துருவீங்களே, முதல்ல இங்க கிளம்புமா. ஐயோ இல்லம்மா, நான் உங்ககிட்ட பண உதவி கேட்டு வரல. காலையில நீங்க பொருள் எல்லாம் போட்டீங்களா, புக்ஸ் இதெல்லாம், அதுல இந்த பணம் இருந்துச்சுமா, இதுல 15,000 இருந்துச்சு, அத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். யார்கிட்ட போய் சொல்றீங்க? 30,000 இருந்துச்சு, 15,000 திருடி வச்சுட்டு நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ இல்லம்மா, உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இருங்க போலீஸ்க்கு கால் பண்றேன். அக்கா அக்கா ஒரு நிமிஷம் இரு. அத கொண்டா. அக்கா, தொலைஞ்சு போன காசு 30,000 ரூபாய், இதுல 15,000 ரூபாய் இருக்கு, அதனால இது எங்களோடது இல்ல, இந்தாங்க. ஏய், அறிவு இருக்கா? இந்த பணத்தை எதுக்கு நீ அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்க? அக்கா, நம்மளோட பணம் தொலைஞ்சு போனது 30,000 ரூபாய்க்கா, இதுல 15,000 ரூபாய் இருக்கு, நம்மளோடதே இல்ல. இது நம்மளோட காசு தான். இல்லக்கா, இது 15,000 ரூபாய். காணாம போனதும் 15,000 தான். பாத்தியா, உன் வாயால இருந்து உண்மை வந்துருச்சு. ச்சே, ஏன் இப்படி பண்ற? பாவம், அவங்களே கிடைச்ச பணத்தை நேர்மையா எடுத்துக்கொண்டு நம்ம கிட்ட தராங்க, ஆனா நீ என்னடானா அவங்க கிட்ட இருந்து காசு புடுங்குற. சாரிடி, பணத்தை சேர்ந்து இப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்கம்மா. இந்த பணத்தை உங்க நேர்மைக்கான பரிசா நீங்களே வச்சுக்கோங்க. ஐயோ பணத்துக்காக நான் இதை செய்யலம்மா, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என் தொழிலுக்கு நான் நேர்மையா இருக்கணும்னு நினைச்சுதாம்மா இந்த பணத்தை வந்து கொடுத்தேன், மற்றபடியெல்லாம் இதுக்காக இல்லம்மா. வரேன்.